Hi guys, அச்சு இன்னைக்கு இது வரைக்கும் எடுக்காத ரிஸ்க் எடுக்க போறேன். ஒரு ஆத்மாவை சமன் பண்ணி அந்த ஆத்மாவை டைம் டிராவல் பண்ண வச்சு இந்த ரிச்சுவல் த்ரூ அச்சுவோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண வைக்க முடியுமா? ஆனால் அது ரொம்ப சிம்பிள் கிடையாது கைஸ். ஆக்சுவலாக அது ரொம்ப ரிஸ்கி. பட் ஸ்டில் அச்சு இந்த ரிஸ்க்கை எடுக்க போகிறேன். இந்த ரிச்சுவலுக்கு நம்ம ஒரு ஸ்டார் கோலம் போட்டு அண்ட் அந்த ஸ்டாருக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு ஒன்று வரையணும். அந்த மூணு ஸ்டாரோட கனெக்ட் ஆகணும். அந்த ஸ்டாரோட 5 எண்ட்லேயும் ஒரு கேண்டில்ஸ் வைக்கணும். அண்ட் அதோட 4 எட்ஜஸ்லையுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய 4 பொருட்களை வைக்கணும். நம்ம ஃபியூச்சரில் எதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோமோ அதுக்கான ஒரு 4 பொருட்களை வைக்கணும். அண்ட் அந்த ஸ்டாரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சமன் பண்ண போகிற அந்த ஆத்மாவுக்கு படைக்க போகிற ஒரு பாலும் அண்ட் அதில் தேனும் கலந்து வைக்கணுமா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாரோட 3 கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் ரைட் ஹேண்டர் அப்படின்றதுனால 3 லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரிச்சுவலை யூஸ் பண்ணி தான் ராஜாங்களாம் அவங்களோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களாம். அதாவது அவங்களுக்கு வரப்போட பிரச்சனையை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிச்சுவலை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரிச்சுவலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நான் ரொம்ப ஆர்வமாகி ராஜாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ இன்னமும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்கு சிமிலராக எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது. அதுதான் குடுகுடுப்புக்காரங்க. ஆக்சுவலாக குடுகுடுப்புக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு முட்டையை ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போய், அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க மந்திரிச்சு வைப்பாங்களாம். அந்த மந்திரம் மூலமாக அவங்க ஆத்மாவை ஈர்ப்பாங்களாம். அதாவது ஒரு ஆத்மாவை சமன் பண்ணுவாங்களாம். அந்த சமன் பண்ணுற மூலியமாக அந்த ஆத்மா என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தவங்க வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுமா. அதாவது அந்த முட்டையை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்லையும் நடக்கிற விஷயத்த அந்த ஆத்மா கவனிச்சுட்டு அவங்க கிட்ட அதை சொல்லுமா. அடுத்த நாள் இவங்க அதே வீட்டுக்கிட்ட போய் அவங்களே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அதை உங்கள் வீட்டுக்கு நல்லா நடக்க போகுது, உங்கள் வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதை அப்படி தான் அவங்களுக்கே தெரியுமா. ஸோ இந்த விஷயத்தை தான் அச்சு இன்னைக்கு ஆக்சுவலாக ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் கைஸ், இந்த வீடியோக்கு 1 lakh லைக்கு மேலே வந்தால் அச்சு இதை விட ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன். அது என்னென்னா, அண்ட் ஆல்ரெடி நான் சுடுகாட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்க காசி இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய சுடுகாட்டுக்கு நடுவில் அச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அங்கே பிணங்கள் மட்டும் இருக்காது. காசி நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி பிணங்கள் மட்டும் இருக்காது. அதோடு சேர்த்து அங்கே அகோரிஸும் இருப்பாங்க. இவங்க கூட அச்சுவோட ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் 1 lakh லைக் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே அச்சுக்கு தான் நீங்கள் டேர் கொடுப்பீங்க. அச்சு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு டேர் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தனி ரூமில் யாருமே உங்களை சுற்றி இல்லாத போது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் நான் பயப்படல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ பின்னாடி வர மாதிரி சென்ஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம சுற்றி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ சமன் அப்படின்ற வேர்டை எழுதிட்டு நீங்கள் அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ ரிச்சுவலுக்கு போயிடலாமா? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இங்கே ஒரு பொட்டு காற்று கூட அடிக்கும். அண்ட் இங்கே சுற்றி இருந்த சரௌண்டிங்ஸ், இந்த கலரிங்களோட மிடல் சீரியஸாக எனக்கு ரொம்ப அப்நார்மல் ஆக்குச்சு. அந்த பயத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. கைஸ், இங்கே தேவையான எல்லா பொருட்களையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா தான் இருந்தது. பட் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தெரியும்போது தான் சீரியஸாக செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ரிச்சுவலை பண்ணும்போது நான் படுத்துட்டு தான் பண்ணணும். நான் இருக்கிற இடம் ஒரு கல்லறைக்கு மேலே கீழே தான் இதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக நிறைய செடி, இந்த அளவுக்கு செடி வளர்ந்துருக்கு. என்னால் பாம்பு எதுவும் இருக்குமோ அப்படின்ற பயத்தினால என்னால் அங்கே பண்ண முடியல. ஆக்சுவலி இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துல எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கையில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ரெடி ஒரு கேண்டில் வேறு ஆஃப் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கேண்டில் ஆஃப் ஆகவே கூடாது. நாங்கள் இந்த ரிச்சுவல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் 2 கேண்டில் ஆஃப் ஆகிருக்கு. கேண்டில் ஆஃப் ஆகவே கூடாது. இவ்வளோ நேரம் எந்த காற்றுமே இல்லை, மரம்லாம் கூட ஆடவே இல்லை. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு சீரியஸாக எனக்கு தெரியவே இல்லை. ஓகே கைஸ், நான் இந்த கேண்டில் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டு கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போக போக எனக்கு கொஞ்சம் பயமாக அதிகமாகுது. ஓகே, நான் என்னோட முழு மனசோடு தான் இந்த ரிச்சுவலை கேம் ஆடுறேன். அண்ட் என்னை சுற்றி எத்தனை ஆத்மா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்க. நான் இந்த ரிஸ்க் எடுக்கும் போது
இவங்க என் உடம்ப பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ரிஸ்கி. இப்போ நான் 5 லைட் ஏற்றிட்டேன். அண்ட் அச்சு முழு மனசோட சொல்கிறேன், என் பக்கத்தில் இருக்க ஒரு ஆத்மாவை சமன் பண்ணுறேன். சமன் பண்ணுறதுனா என்கிட்ட கூப்பிடுறேன். ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி விட எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். என் ஃப்யூச்சரில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதில் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அதை எனக்கு இப்போயே ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். என்னை சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் என் முன்னாடி வச்சுருக்க இந்த பொருள் எதுக்காக அப்படின்றத சொல்ல போகிறேன். இதுக்கு ரிலேட்டடான என்னோடய ஃப்யூச்சரில் கனெக்ட் ஆகிற விஷயத்த எனக்கு வந்து சொல்லுங்கள். என்கிட்ட வந்து தாலி இருக்குது. இந்த தாலி எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு. ஃப்யூச்சரில் என்னோடய கல்யாண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அண்ட் என்கிட்ட வந்து குழந்தைங்க குடிக்கிற பால் பாட்டில் இருக்குது. சின்ன பசங்க சம்மந்தப்பட்ட எந்த பொருள் வேணால் வைக்கலான்னு சொன்னாங்க. நான் கடையில் வந்து ஒரு பால் பாட்டிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா, எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் ஏன் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறேன்னா அது அப்படி தான் சொல்லணும். இப்போ பிரச்சனை வேணுன்றதை சொல்லவே கூடாது. நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்கும், அந்த விஷயம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் அதுக்காக நான் வந்து என்னோடய கீயை வச்சுருக்கேன். என்னோடய கார் கீயை வச்சுருக்கேன். அதாவது என்னோடய 40 வயசில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இடத்துல என்னோடய வாட்சை நான் வைக்க போகிறேன். இந்த வாட்ச் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை தான் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். லாஸ்ட்டில் தான் வைக்கணும். ஸோ வாட்சை இங்கே வைக்கிறேன். நம்ம எந்த வாட்சை வேணால் வைக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க வாட்சை வைக்கிறேன். நம்ம பண்ண போகிற ரிச்சுவல் ஐயோ அணைஞ்சிருச்சு. ஏன் இப்படி அணையுதுன்னு தெரில. இது அணையக்கூடாது. இது அணையவே கூடாது. இப்படி ஒருவேளை இங்கே இருக்க ஆத்மா ஏதாவது இதை பண்ண வேணான்றதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. எனக்கு செம பயமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் இதை கண்டினியூ தான் பண்ண போகிறேன். இங்கே இருக்க ஆத்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என் கூடயே இருங்க. என்னை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த ரிச்சுவல் பண்ண மூலியமாக அவங்க வந்து என்னை பொசஸ் பண்ண முடியும். அவங்ககிட்டருந்து சேஃப்கார்டாக நான் இருக்கணும். என்னதான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் அச்சோட சேஃப்டி முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அச்சு வந்து உப்பில் தான் இந்த மொத்த சக்கராவையும் போட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். ஸோ நான் உப்புக்குள்ளே இருக்க வரைக்கும் கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பேன். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட என்னோடய வாட்சிங் இருக்குது. இது வந்து என்னோடய இறந்த காலத்தை குறிப்பிட போகுது. இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது நான் நேர்லேயே எனக்கு சாவு எப்போ வரப்போகுது அப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இந்த எல்லா பொருளையும் வச்சுட்டு, ஆனால் நான் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு இறந்து போனவங்க மேலே படுப்பேன்னு. மனுஷருங்க என்னை பார்த்துக்கோங்க, என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. படுக்க வேணாமா? ஆனால் இது படுத்து தானே பண்ணணும். நாயெல்லாம் குலைக்கிறது கேட்குதா? நாய் பயங்கரமாக குலைக்குது கைஸ். ஐயோ எனக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு கேண்டில் மட்டும் எதுக்கு அணைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு தெரில. எனக்கு பயங்கர பிஸியாக இருக்குது. என்னை சுற்றி நிறைய ஆத்மா கண்டிப்பாக இங்கே இருக்கும். அதில் அச்சு வந்து இந்த லொக்கேஷனை தேடி வந்தேன். இந்த ரிச்சுவலை வந்து ராஜாங்கெல்லாம் ரொம்ப சேஃபாக அவங்களோட அரண்மனைக்குள்ளே தான் எப்போவுமே பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கே நிறைய ஆத்மாக்கள் இருப்பாங்கன்னு தெரில. எதுக்கு இந்த கேண்டில் மட்டும் அடிக்கடி அணையுதுன்னு தெரில. இங்கே இத்தனை கேண்டில் இருந்தோம். ஒருவேளை இங்கே இருக்க ஆத்மா ஏதாவது என்னை சேஃப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை சேவ் பண்ணணும். ஆனால் நான் இந்த ரிச்சுவலை பண்ணதான் போகிறேன். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அண்ட் கைஸ் என்கிட்ட வந்து ஒரு பேப்பரும் ஒரு ஸ்கெட்சும் இருக்குது. இது எதுக்குன்னா, நான் கண்ணை மூடி இப்போ நான் இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே படுத்துட்டு கண்ணை மூடி எனக்கு என்னென்ன விஷயம் தெரிய போதோ அந்த எல்லா விஷயத்தையும் நான் நோட் பண்ணுறதுக்காக இந்த பேப்பரையும் ஒரு ஸ்கெட்சும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அச்சு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அச்சு படுத்து பண்ணுறேன். ஒருவேளை ரொம்ப பயமாக இருந்தால் நான் எந்திரிச்சிடுறேன். பட் இதை படுத்து தான் பண்ணணும்னு சொன்னாங்க. உட்காந்து பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. உட்காந்து பண்ணாலும் ஒன்று தான் நினைக்கிறேன். என் கால் இதுக்குள்ளே எப்படி வச்சு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் கைஸ், இது மட்டும்தான் கைஸ் அணையுது. இது மட்டும்தான் அணையுது. எனக்கு இது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இதுவும் அணையுது. இப்போ இதுவும் அணையுது. ப்ளீஸ் அணையாதீங்க, ப்ளீஸ் அணையாதீங்க, ப்ளீஸ் அணையாதீங்க. அணைஞ்சிருச்சுரா, அணைஞ்சிருச்சுரா, 2 அணைஞ்சிருச்சுரா. சப்பளங்கால் போட்டு உட்காந்து ஆரம்பிக்க சொல்றியா? படுக்க வேணாமா? ஏன்?
கைஸ் இந்த பக்கம் இருக்கிற எல்லா நாயும் குலைக்குது. ஓகே நான் படுத்து இந்த விஷயத்த பண்ணுறேன். என் கேமராமேன் வந்து படுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டில் எனக்கு வந்து இதை படுத்து பண்ணும் போல தான் இருக்குது. ஸோ நான் படுத்துட்டு எனக்கு என்னென்ன என் விஷனில் வருதோ எல்லாத்தையும் நான் எழுத ட்ரை பண்ணுறேன். இங்கே எந்த அளவுக்கு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட இடத்துல நான் வந்து இங்கே இருக்கேன். ஆக்சுவலாக நான் படுத்துட்டு 10 கவுண்ட் பண்ணணும். அந்த 10 கவுண்ட்டில் எந்த கேண்டிலுமே அணையாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்து என் மைண்டில் வர எல்லா விஷயமும் நான் எழுதணும். அதுதான் வந்து என்னோடய ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து சீரியஸாக எனக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன் என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த பாட்டில் விழுதுன்னு எனக்கு தெரியல. அதை மாற்றி வச்சிடுறேன். நான் படுக்கிறேன். நான் படுத்து தான் இதை பண்ண போகிறேன். எனக்கும் ஆக்சுவலாக அதை படுக்க வேணாம் தான் இருக்குது. பட் இந்த ரிச்சுவலை இப்படி தானே பண்ணணும். ஓகே 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 நான் சமன் பண்ணிட்டேன். டைம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த காட்டுங்க. நான் கண்ணை மூடுறேன். 10 கவுண்ட் பண்ணுறேன். எந்த கேண்டில் அணையாமல் பார்த்துக்கோங்க. வேணாம், என்னால் முடியல. எனக்கு சரி வரும்னே தோணல. வயசு வேணாம். என் கேமராமேன் எதுக்கு இது படுக்க வேணாம்னு சொன்னாங்கன்னு தெரில. யூஸ்வலாக 2 கேமராமேன் வருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களால வர முடியல. இது எப்போ ஆஃப் ஆச்சு? இது எப்போ ஆஃப் ஆச்சு? இது எப்போ ஆஃப் ஆச்சு? எனக்கு தெரில. இல்லை நான் உட்காந்தே பண்ணுறேன். எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணல. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மா தான் நம்மளை சேஃப் கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது. உள்ளேயே போக விட மாட்டாங்கன்னு தோணுது. நான் 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு இந்த எந்த கேண்டிலும் ஆஃப் ஆகாமல் தான் இருக்கணும். பட் முடியல. ஓகே நான் இப்போ வந்து உட்காந்துட்டே இதை பண்ண போகிறேன். நான் இந்த சக்கராக்குள்ளே தான் இருக்கேன். இன்னமும் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன் இது சொல்லும் போது காத்தாலையா? காத்தடிக்குது அதனால தான். ஓகே எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. நான் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. எதுக்கு இவ்வளோ தடங்கள் வருதுன்னு தெரில. திரும்பி எப்படி இந்த ஒரு கேண்டில் மட்டும் ஆஃப் ஆகும்னு எனக்கு தெரியல. 5 கேண்டில்ஸ் இருக்கு. ஓகே ஓகே நான் திரும்பியும் படுத்து ட்ரை பண்ணுறேன். நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். நான் அதை பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியல. எனக்கு சத்தியமாக எனக்கு எந்த இடம் பார்த்தாலும் ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி தான் இருக்குது. உருவம்னா முழுசாக ஃபேஸில் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் இங்கே தலையை வச்சு படுத்து கண்ணு மூடும் போது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறத மட்டும் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்க மாதிரி எனக்கு அது தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே நான் இதை உட்காந்து இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை என்னால் முடியலன்னா நான் இங்கேருந்து எஞ்சி போயிடுறேன். ஏன் எப்படி அது மட்டும் கரெக்டாக ஆஃப் ஆகும்? ஏன் எதனால? ஓகே என்னை சுற்றி ஏதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு வேளை எனக்கு ஸ்டாப் பண்ணதான் நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி இண்டிகேட் பண்ணுங்கள். நான் இதை விட்டுறேன். நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் இங்கேருந்து எஞ்சி போயிடுறேன். நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. ஒரு வேளை இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஆத்மா நிற்குதான்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் திருப்பேன். எதுக்கு இந்த இடத்துல எப்போவுமே ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. ஓகே வைஸ் ஒரு கேன்லேயே அணைகிற அளவுக்கு நான் வந்து நின்றுருக்கேன். ஓகே நான் அதை கண்டினியூ பண்ண போகிறதில்ல. எனக்கு புரியுது என்னை யாரோ இங்கேருந்து என்னை சேஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்களோன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. இன்னும் ரெட் லைட்டன் பண்ணி பார்க்கவா இல்லை வேணாமா போயிடலாமா? பயமாக இருக்கா? போயிடலாமா? நான் இது பண்ணவே இல்லையே. எதுக்கு இந்த இடத்துல இருந்து மட்டும் இது ஆஃப் ஆகுதுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. இங்கே எதுவுமே ஆடவே இல்லை, எதுவுமே ஆகலை. எப்படி இது மட்டும் எக்ஸாக்டாக ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
எனக்குமே லைட்டன் படம் சீரியஸாக பயமாக இருக்குது. வேலை இதை கண்டினியூ பண்ண வேணாம் தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இது வரைக்கும் அச்சு ஓகே கைஸ், நாய் குலைக்குது. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் தான் எனக்கு தோணுது. நம்ம இதை வந்து இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக ஒருத்தவங்களான்னு தெரில டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க. அதாவது நான் சமன் பண்ணேன் என்னை சுற்றி இருக்கிற ஆத்மா இல்லை எனக்கிட்ட இருக்கிற ஆத்மா இல்லை எனக்குள்ளே இருந்த ஆத்மா. ஓகே, இதில் வந்து இது தேன் கலந்த பால் என் கையில் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த பாலை வந்து இந்த ஸ்டாரோட எட்ஜில் ஊற்றி இந்த ரிச்சுவலை ஸ்டாப் பண்ணுறேன். இது மூலயமா என் ஃப்யூச்சரில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் எனக்கு காட்டணும்னு நினச்சிருப்பீங்க. நான் எதையுமே என்னால் பார்க்க முடியல. ஆனால் இதுக்கு மேலே நான் எதையும் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை சுற்றி இருந்தீங்கன்னா என்னை விட்டு உடனடியாக போயிடுங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து இது நடக்க வேணாம். ஓகே 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 நான் இதை ஊற்றிட்டேன். எப்படி இந்த கேண்டில் மட்டும் ஆஃப் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. 10 செகண்ட் 10 கவுண்ட் வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு நவரவே கூடாது. இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் எழுந்து ஓடுற விஷயமே இருக்கவே கூடாது. என்னால் நம்பவே முடியல எப்படி கரெக்டாக இந்த கேண்டில் மட்டும் ஆஃப் ஆகும். எனக்கு அப்படியே இந்த இடம்லாம் சிலுக்குது, நம்பவே முடியல. அண்ட் நான் இங்கேருந்து 2வது வாட்டி எந்திக்கும் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருந்தது, அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. நான் இந்த இடத்துக்கு இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் பார்த்தேன். அந்த மிட்நைட் மேன் அதை நான் சீரியஸாகவே ஒரு உருவத்தை கவனித்தேன். அது ஃபுட்டேஜ்லுமே இருந்தது. இதே மாதிரி இங்கே ஒரு விஷயத்த பார்த்தா நான் பயந்து அலர்னேன். ஆனால் அது எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்க தான் இதை பண்ணுறதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. எல்லாமே இங்கே தான் இருந்தது, எதுவுமே ஆடல. எப்படி அது மட்டும் அணையிற மாதிரி வந்து அணைஞ்சதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 10 கவுண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். நம்ம இந்த ரிச்சுவலில் வச்ச எந்த விஷயத்தையும் நம்ம விட்டுட்டு போகவே கூடாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகணும். அண்ட் கண்டிப்பாக போகும்போது இந்த கோலத்தை கலைச்சிட்டு, அதாவது நம்ம போட்டிருந்த அந்த கோலத்தை கலைச்சிட்டு தான் போகணும். அச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பால் தான் இந்த கோலத்தை போட்டிருந்தேன் சேஃப்டிக்காக. இந்த ரிச்சுவலை நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக முடிச்சிருக்கோம். ஓஜா போர்டு விளையாடும் போது யூஸ்வலாக வந்து இதே தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ரிச்சுவலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதை முடிப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எங்கேருந்து எந்த ஆத்மாவும் நம்ம பின்னாடி வராது. ஏன்னா சும்மா இருந்தவங்க நம்ம தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் ப்ராப்பராக இந்த ரிச்சுவலை எண்டப் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே என் ஃப்யூச்சரை தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதுக்கு மேலே நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு எதுவுமே வேணான்னு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஃபார் ஷுவர் நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் இதை ஊதுறேன். இங்கே பாடுறா, இது வரைக்கும் இங்கே ஒரு கேண்டில் அணைஞ்சிருக்கோ. ஓகே ஓகே கைஸ், இது சமாதின்றதால நான் வந்து காலை வச்சு இப்படி தள்ளணும்னு நினைக்கிறேன். நான் கையை வச்சு தள்ளிட்டுறேன். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? நம்ம போயிடலாமா? ஓகே கைஸ், நம்ம எடுத்துகிட்டு வந்த எந்த பொருளையும் விட்டு போல. 2 கேண்டில் நம்ம தூக்கி போட்டோம். அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடலாமா? எதுவுமே நம்ம விட்டு போடல. திரும்பி எனக்கு இங்கே உள்ளே வர வேணாம். கைஸ், நான் வந்து இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் வந்து எந்த பொருளையும் விட்டு போகலன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் வந்து சீரியஸாக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். ட்ரைபாட் எடுத்துக்கோங்க. திரும்பி பார்க்காம வாங்க வரும்போது. எனக்கு இங்கே யாரும் எனக்காக மட்டும் ஹெல்ப் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம எதுவாக இருந்தாலும் வெளில கூட போய் பேசிக்கலாம். ஆனால் இங்கே வேணாம்னு நினைக்கிறேன். யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமாக அச்சு வந்து இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டே பண்ணல, இல்லை ஸ்டார்ட்டே பண்ணாமல் போகிறேன். யாருமே ட்ரை பண்ணாதீங்க.